பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் பழைய வருடத்தை கடந்து இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் நுழையும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்தில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 147வது சங்கீதம் 11, 12, 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும் நிறைவாக்கி நடத்துவாராக, சமாதானமாய் நடத்துவாராக. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே கர்த்தரை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் தேனினால் அவர் உங்களை திருப்திப்படுத்தி, இந்த வருடத்தில் தானே தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் திருப்திப்படுத்தி உங்களை பெருக பண்ணுவாராக. இந்த இடத்திலே நாம் வாசிக்கும்போது வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 144வது சங்கீதம் 12வது வசனம் முதல் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல ஓங்கி வளருகிறதான விருட்சங்களைப் போல ஓங்கி வளருகிற கர்த்தருடைய ஜனமாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்கள் குமாரர் குமாரத்திகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக, திருப்திப்படுத்தி கர்த்தர் நடத்துவாராக. இவ்விதமான சீரை பெற்ற இந்த ஜனம், இவ்விதமான சீரை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிற, கர்த்தருக்குள்ளே வருகிற, கர்த்தருக்குள் வந்திருக்கிற, ரட்சிப்படைய போகிற தெய்வ பிள்ளைகளாகிய உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஒரு மந்தையை பெருக பண்ணுகிறது போல தேவனாகிய கர்த்தர் மனிதர்களாகிய உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான திருச்சபையையும் சபையையும் கர்த்தர் பெருக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லாவித சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வழி நடத்துதல் அது நிச்சயமாய் இருக்கும். தேவன் உங்களை இந்த புதிய ஆண்டில், இந்த 2026வது ஆண்டில் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி, நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை செய்யத்தக்கதாய் உங்களை பெருக பண்ணி கர்த்தர் நடத்துவாராக. என் சார்பாகவும் தேவன் கொடுத்த சபையின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லைகளை எல்லாவற்றையும் சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனினால் திருப்திப்படுத்தி நடத்துவீராக. குமாரர் குமாரத்திகள் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல, சித்திரந்தீர்த்த மூளை கற்களைப் போல உடைய பிள்ளைகள் காணப்பட, பெருக்கத்தை காண, சமாதானமாய் நடத்தப்பட, எல்லா ஏசைக்கு சித்தனாக்குனல் அனுபவங்கள் மாற்றப்பட ஜெபிக்கிறோம். நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும் உடைய ஊழியக்காரனாக ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி நியூ இயர். God bless you. God bless you. God bless you.